பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கை நிலை குலைந்து காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியவில்லை. ஓடுகிறேன், பிரயாசப்படுகிறேன், தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன். ஆனாலும் எனக்குள்ளாடி ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பயம் எப்பொழுது மாறும்? என்னோடு கூட இருக்கிறவர்கள் என்னை பயமுறுத்துகிறார்கள். என்னோடு கூட வேலை பார்க்கிறவர்கள் என்னை பயமுறுத்துகிறார்கள். நான் இந்த சூழ்நிலையில் என்ன செய்வேன்? என்னுடைய பயம் எப்பொழுது மாறும்? என்னோடு கூட இருக்கிறவர் யார் என்ற பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் வந்து காத்து கிடக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தராகிய நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு விரோதமாய் ஒருவனும் உன்மேல் கை போட முடியாது என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நாம் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் சத்ருவானவர் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறான். குடும்பத்துக்குள் எப்பொழுது பிரச்சனையை உண்டு பண்ணலாம், வேலை காரியங்களில் எப்பொழுது பிரச்சனையை உண்டு பண்ணலாம், தொழிலில் எப்பொழுது பிரச்சனையை உண்டு பண்ணலாம், ஊழியத்தில் எப்பொழுது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். இவர்களை கீழே தள்ளிவிடுவதற்கு, இவர்களுடைய வாழ்வாதாரத்தை குறைத்து கொள்வதற்கு சத்ருவானவன் எப்பொழுதும் நம்மையே நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சத்ருவை கண்டு பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும்போது, உன் காரியங்களை செயல்படுத்தும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒரு சத்ருவும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக வேளையில் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் அல்லவோ? என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படவில்லையே, நான் தோற்று போன அனுபவத்தில் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவரோடு நடக்கிறேன், ஆனாலும் என்னை சோர்வுபடுத்தக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நான் அதை போராடி ஜெயிக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன், ஆனாலும் போராட விடாதபடிக்கு எனக்கு முன்பாய் தடை கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடை கற்களை உடைத்து எறிகிறவர் யார்? என்னோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போய்விட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. அந்த தெய்வம் உன்னோடு கூட இருந்து உனக்கு முன்பாக நிற்கக்கூடிய எரிகோ போன்ற மதில்களாய் இருக்கலாம், உனக்கு முன்பாக தடைகளை உண்டு பண்ணக்கூடிய செங்கடல்களாய் இருக்கலாம், யோர்தானிய வல்லமைகளாய் இருக்கலாம். எப்பேற்பட்ட வல்லமைகளாய் உனக்கு முன்பாக எழுந்து கொந்தளித்து நின்றாலும் அவைகளை உடைத்தறியக்கூடிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்மேல் ஒருவனும் கை போட முடியாது. தேவ ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு ஜனம் கூட எழும்ப முடியாது என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து
ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? எத்தனையோ இடர்கள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது, எத்தனையோ வியாகுலங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்ததினால் ஒரு மனுஷன் கூட என்னை எதிர்த்து நிற்கல, ஒரு மனுஷன் கூட என்னோடு வழக்காடல, ஒரு மனுஷன் கூட என்னோடு போராடல. கர்த்தர் எனக்கு யுத்ததாரியாய் நின்று அவர் என் காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொடுத்ததினால் நான் இன்றைக்கும் ஜீவனோடு கர்த்தரை நோக்கி துதித்து பாடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று முழு மனதோடு எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபையை நான் உனக்கு ஊற்றி தரப்போகிறேன், என் வல்லமையை நான் உனக்கு ஊற்றி தரப்போகிறேன், நீ பயப்பட வேண்டாம், காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் சொன்னதை செய்கிற தகப்பன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்து அவனை தட்டி கொடுத்த தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பயத்தோடு இருக்கிறீங்களா? இந்த காரியத்தை செய்ய முடியாமல் தடையாய் இருந்து கொண்டிருக்கிறதே, இதை நான் எப்படி செய்வேன்? இந்த காரியம் செய்தால் நான் வெற்றி பெறுவேனா? இந்த டெஸ்ட் எழுதுனா நான் வெற்றி பெறுவேனா? இந்த வியாதி என்னை விட்டு விலகுமா? இந்த கடன் பாரம் என்னை விட்டு மாறுமா? இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறுமா? இந்த பிசாசின் போராட்டம் என்னை விட்டு மாறுமா? நான் எப்பொழுது விடுதலை அடைவேன் என்று தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாய் இருக்கும். நீ பயப்பட வேண்டாம் மகனே, நீ பயப்பட வேண்டாம் மகளே என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ தைரியமாய் உன் காரியத்தை நீ எடுத்து நடப்பி நான் அந்த காரியத்தில் என் கரத்தை வைப்பேன். அந்த காரியம் ஜெயமாய் மாற்றப்பட போகிறது, மேன்மையாய் இருக்கப்பட போகிறது. கர்த்தருக்குள்ளாடி நீ வந்து அமர்ந்திருந்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் உமக்கு முன்பாக வைத்து நான் செய்ய இருக்கிறேன், நீர் அந்த காரியத்தில் வந்து நிற்க வேண்டும், என்னோடு கூட கரம் கோர்ப்பீரே, ஆனால் நான் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு எனக்கு ஏதுவாய் இருக்குமே என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்தை பிடிக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்வதற்கு ஏது சத்ருவும் உன்னை மேற்கொள்ள மாட்டான் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை என்று அழகாய் ஒரு வார்த்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே. எந்த மனுஷனும் எங்களுக்கு முன்பாக கை போடாதபடிக்கு, எங்களுக்கு விரோதமாய் கைகளை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அந்த சத்துருக்களை முறியடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் எழும்பி கொந்தளிக்கிற சத்துருக்களை கர்த்தர் அதம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வேலியடைப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை நடத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.